என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி, எனக்கு வந்து யாராவது செஞ்சு குடுத்தா நல்லாயிருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டு ஒரு ஃபங்ஷன்ல வந்து மாஸ்டர கூப்பிட்டு நம்ம பிரியாணி பண்ணியிருந்தோம். அப்ப மாஸ்டர் கிட்ட இருந்து பிரியாணி எப்படி செய்றதுன்னு சொல்லி கத்துக்கிட்டு வீட்ல பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து அவங்களோட பிரியாணிக்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன். எப்போ பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் அவங்கள தான் செஞ்சு தர சொல்லுவேன். இன்றைக்கி வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால என் ஹஸ்பண்டை வந்து செஞ்சு கேட்டிருந்தேன். அவங்களும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. சூடாக ரைஸ் போட்டுட்டு டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக பாப்பா வச்சு செக் பண்ணியாச்சு. அமீரா குட்டி தான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொன்னாங்க. அவங்க அத்தா செஞ்ச கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. எனக்குமே அவங்க செஞ்ச கிரேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போலாம் யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்குது.